ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் வறுக்கும்போது மசாலா உதிராமல் எப்படி வறுக்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பங்காஸ் மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க மீனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் உதிராமல் இருக்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள். இதில் சீரகம், சோம்பு இது மாதிரி நிறைய பொருள்லாம் சேர்த்து அரைச்சது. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி தெளிக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தெளித்து விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மீன்லாம் நல்லா சார்ந்து வரணும். இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். இப்போ ஒரு பேனில் மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச மீனை இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் மேலே தெறிக்காமல் ஒன்று ஒன்றா பைய போட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் லைட்டாக இதை தள்ளி விட்டுக்கோங்க தனித்தனியாக. அப்போ தான் மீன்லாம் வெந்து உடையாமல் நல்லா வரும். மீன் எல்லாம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இது இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நம்மளுடைய மீன் மசாலாலாம் உதிராமல் உடையாமல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.